ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ளே வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக எந்த கட்டருமே யூஸ் பண்ணாமல் நம்ம க்ளே வச்சு ஒரு கிராஃப்ட் இன்றைக்கி பண்ண போகிறோம். கொஞ்சமாக க்ளே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து ஃபாயில் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் அந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா உள்ளே ஒரு ரோல் வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா. இந்த ரோலை வந்து குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை வச்சு நான் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணலைன்னா நீங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் இல்லையோ அதோட மூடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மெதுவாக உள்ளேருந்து எடுத்துட்டு நம்ம ஓரத்தில் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஷேப்பிங் டூல்ஸ் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் தண்ணி தொட்டி அப்படியே வந்து நீங்கள் ரப் பண்ணி விடுங்க, அழகாக வந்து ஷேப் பண்ணி விடுங்க. இப்போ இது போல் நான் வந்து நல்லா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம இன்னமாக கொஞ்சம் க்ளே எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து வீட்டிலே ரெடி பண்ண க்ளே. இந்த க்ளே வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நான் வந்து இந்த க்ளேவை வந்து ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா ரவுண்ட் ஷேப்பு, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த கார்னரில் உங்கள் விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தெரியுதா? இந்த ஏஜில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து ஒரு தடவை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம லீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெட்டல்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்க மாதிரி பண்ண போகிறேன். அதனால் வந்து ரவுண்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கட்டரை யூஸ் பண்ணி நம்ம பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதை நான் அப்படியே அந்த க்ளேயில் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். இது வந்து கார்ட்போர்ட் மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து ஒட்டும். இப்போ நம்ம பண்ணதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே அது கட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் பெட்டல் ஷேப்ஸில் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது போல் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஓரத்துலலாம் ஷேப்பாக இல்லாத இடத்துல கொஞ்சமாக நான் வாட்டர் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் நம்ம கேரி பேக் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வரிசையாக அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பர்ஃபெக்டாக அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வந்து தேவைங்கிறது தெரியும். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒட்டிக்க போகிறேன். ஒட்டுறது வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டலாம். அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே நல்லா ஒட்டிக்கும். அது காயும் போது நல்லா ஒட்டி வந்துடும். இப்போ நம்ம சென்டரில் ரவுண்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை நான் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அப்படியே அந்த பெட்டல்ஸோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ண அது வந்து ஒட்டிக்கும் நல்லா. அதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் க்ளூ போட்டு கூட நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ தெரியுதா, நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெட்டல்ஸோட எட்ஜை வந்து நான் அந்த ரவுண்டை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வச்சுருக்க அந்த பெட்டல்ஸ்க்கும் சென்டரில் வச்சுருக்கிறதுக்கும் எந்த கேப்புமே இல்லை. நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது நான் வந்து ஒரு ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். காய்ஞ்சதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வால் ஹேங்கிங் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது டேரெக்டாக அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும். இப்போ இது மாதிரி நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர் நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ நம்ம அந்த பெடல்ஸில் வந்து எல்லோ வந்து போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃப்ளாரை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி பண்ணலாங்கிறதுனால எல்லோ கலரும் நடுவில் வந்து ப்ரௌன் போடலான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் நம்ம எல்லோ அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் நான் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌனும் கொஞ்சமாக நீங்கள் பிளாக் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம சென்டரில் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து டாட்ஸாக வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் இந்த ஃப்ளார்லேயே. இப்போ இதை நான் வந்து ஒரு அகர்பத்தி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.